ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWSல ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேஷன்ல வந்து முன்னாடி வந்து செக்யூரிட்டிக்கு வந்து 50% வவுச்சர் குடுத்துருந்தாங்க இல்லையா? சேம் திங் இப்போ வந்து அசோசியேட்க்கு வந்து குடுக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கில் பில்டர்ல வந்து நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் லேப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல் இருக்கு. ஒரு 7 டேஸ் ட்ரையல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே ஸ்கில் பில்டர்ல ஒரு 3 லேப் ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீயா நெக்ஸ்ட் அதாவது ஆகஸ்ட் 15த் வரைக்கும் அந்த லேப் வந்து நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கிற முடியும். ஹேண்ட்ஸ் ஆன் லேப் அப்படின்னா, நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிசிபி வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் லேப்ஸ்ல வந்து குடுப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிசிபில அக்கவுண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்களே அந்த கன்சோல் ஆக்சஸ் லேப் குடுக்குறோம். பிளஸ் ஸ்டெப்ஸும் நம்ம வந்து குடுத்துருவோம். அந்த மாரி வந்து இப்ப ஸ்கில் பில்டர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பர்ட்டிகுலரா இந்த 3 லேப் அப்படிங்கிறது அ ஃப்ரீ ட்ரையல் மாரி இல்லாம ஆகஸ்ட் 15த் வரைக்குமே ஃப்ரீயா குடுக்குறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது, அ நான் Googleல போயிட்டு மைக்ரேஷன் ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரெய்னிங். டைரக்ட்டா எனிவே அந்த லிங்க் நான் வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஓகேங்களா? நான் கிளிக் பண்றேன். இப்படி அடிச்சீங்க அப்படின்னா மைக்ரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரெய்னிங் அடிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க் awscloud.comல வந்து வந்திருக்கும். அத நான் கிளிக் பண்றேன். இதுல போனீங்க அப்படின்னா, மைக்ரேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரெய்னிங் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு வந்து இருக்கும். 3 பில்டர்ஸ் லேப்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ப்ராஸ் அலைக் அப்படின்னு சொல்லி. இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. லைக் வந்து 3 லேப் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட், 3வது வந்து அட்வான்ஸ். ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் சர்வர் ஓகேங்களா? ஒரு வெப்சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணி, அத எப்படி சர்வர்லெஸ்ஸா கன்வெர்ட் பண்றதுன்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அத ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டாவே ஒரு சர்வர்லெஸ் ஆர்க்கிடெக்ட். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு DynamoDB பிளஸ் கினீசஸ் அண்ட் லாம்ப்டாவோட ஒரு பக்காவா ஒரு சர்வர்லெஸ் ஆர்க்கிடெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ற மாரி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இஸ் ஃபார் எவரிஒன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி 3 லேப் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகஸ்ட் 15த் வரைக்கும் நம்மளால எடுத்துக்கிற முடியும். அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன். ஒன்லி நமக்கு என்ன இருக்கும்? ஸ்கில் பில்டரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா போதும். அது வந்து முன்னாடியே நீங்க கிரியேட் பண்ணதா இருக்கலாம். ஸ்கில் பில்டர் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்மளுடைய அமேசான் அக்கவுண்ட். லைக் நம்ம அமேசானுடைய சர்டிஃபிகேஷன் ட்ரெய்னிங் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த அக்கவுண்ட் பிளஸ் அது இல்லன்னா உங்களுக்கு அமேசான் பிரைம். இந்த மாரி அமேசான் அக்கவுண்ட் நம்மட்ட இருந்தா போதும். இமெயில் ஐடி இருந்தா நீங்க ஈஸியாவே என்ன பண்ணிக்கலாம்? இத வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஓப்பன் பண்ணோனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா, நான் ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறேன் என்னுடைய நேம்ல. அதனால உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க வந்து லாகின் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து அமேசானுடைய கிரெடென்ஷியல வச்சு நீங்க லாகின் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே இந்த லேபோட ஓவர் வியூ ஓகேங்களா? ஐஸ்கிரீம் ஹையர்ஸ் அப்படின்னு சொல்லி அதான் அந்த வெப்சைட்டோட நேமு. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? S3ல வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம வந்து Linux, Apache, MySQL, PHP இந்த lamp stack ஸ்டாக் சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து நம்ம வந்துட்டு இது பண்றது, மைக்ரேட் பண்றது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த MySQL lamp stackல இருக்கக்கூடிய MySQL வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? DynamoDB சர்வர்லெஸ் DynamoDBயா வந்து அ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். அத தான் வந்து குடுத்துருக்காங்க. அதோட அப்ஜெக்டிவ் என்ன? தென் வந்து இந்த லேப் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? இங்க இருக்கு இல்லைங்களா? டாப்ல வந்துட்டு ஸ்டார்ட் லேப் அப்படிங்கிறது. இத தான் குடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதான் சொல்றாங்க. நம்ம கிளிக் பண்ணி விட்டுறலாம். கிளிக் பண்ணோம்னா டேர்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இவங்க குடுத்திருக்கிற இந்த லேபோட இது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? அங்க ட்ரெய்னிங் எடுக்கணும். அந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்ல இவங்க குடுத்திருக்க ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வேற ஏதாவது அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி இத யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் வந்து இந்த டெர்ம்ஸ் குடுத்துருக்காங்க. நான் எதுக்கும் கிளிக் பண்ணிட்டு லேப் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இது அரவுண்ட் ஒரு 4 டூ 5 மினிட்ஸ். இந்த பேக் எண்ட்ல வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் வழியா தான் இதுக்கான ரிசோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். EC2 இன்ஸ்டன்ஸ், S3 இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். நம்ம டாப் ஆஃப் தட் தான் பண்ண போறோம். இந்த ஃபைல் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், லேம்ப் செட்டப் பண்றது. தென் வந்து DynamoDB அத லாகின் பண்ணி MySQL பதிலா DynamoDB வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஆர்டிக்கல் டயகிராமோட உங்களுக்கு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்துட்டு HTML அண்ட் CSS இமேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல போட போறோம். தென் லேம்ப் ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு EC2ல செட்டப் பண்ணிட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, MySQL டேட்டாபேஸ் வந்து என்ன பண்ண போறோம்? ரீப்ளேஸ் பண்ண போறோம். சர்வர்லெஸ் டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய அமேசான் DynamoDB வந்து என்ன பண்ண போறோம்? ரீப்ளேஸ் பண்ண போறோம். பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதான் வந்து போட்டிருக்காங்க. தென் டாஸ்க் 1, 2, 3ன்னு பிரிச்சிருக்காங்க. டாஸ்க் 1லயே வந்து பார்த்தீங்கன்னா, S3 உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்றத வந்து போட்டிருக்காங்க. S3க்கான அந்த ஃபைல் அவங்களே குடுத்துருக்காங்க. இங்க கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிட்டு, தென் வந்து ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் அப்லோட் பண்ண பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் ரெடி பண்ண பிறகு, லாம்ப் ஸ்டாக் வச்சு ரெடி பண்ண பிறகு சைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து டைனமோ சேஞ்ச் பண்ண போய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பப்ளிக் ஐபி எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் சைட், ஐஸ்கிரீம் சைட் வந்து எப்படி இருக்கும்னு வந்து காட்டுறாங்க. இந்த மாரி கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வித் ஆர்க்கிடெக்ட் டயகிராம், வித் இமேஜோட, ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுக்கு வந்துட்டு இங்க குடுத்துருக்காங்க. இத தான் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த லேப் வந்து நம்ம பண்ற மாரி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்கட். இப்ப நம்ம பார்த்து இங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்ததே, டக்கு டக்குன்னு நம்ம ஒரு டாஸ்க் 1 அண்ட் 2 இந்த மாரி போனோம் அப்படின்னா, நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இங்க கிளிக் பண்ணி நம்ம வந்து போய்க்கலாம். அதான் வந்து லெஃப்ட் சைடு. இது லேப் வந்து பார்த்தீங்கன்னா, டேக் டைம் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து 3 நிமிஷம் காட்டுது. அரௌண்ட் ஒரு 4 டூ 5 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிரும் இந்த லேப் வந்து வர்றது. லேப் ஒன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க ஓப்பன் கன்சோல் குடுத்துருவீங்க. இந்த இது வந்து இப்போதைக்கு ஹைலைட் ஆகாம இருக்கு. அதுக்கு ஒன்ஸ் இது ரெடி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆயிடும். ஹைலைட் ஆயிடுச்சுன்னா, டக்குனு ஓப்பன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டேப்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த AWS கன்சோல் வித்தவுட் கிரெடென்ஷியல். நார்மலா உங்களுடைய ஃப்ரீ டயர் அக்கவுண்ட் நீங்க லாகின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே கிரெடென்ஷியலோட உங்களுக்கு என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடும். தென் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி, இந்த ஃபைல டவுன்லோட் பண்ணி, நம்ம அத வந்து அந்த லேப் வந்து கம்ப்ளீட் பண்றோம். அது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் அந்த மாரி மொத்தம் டோட்டலா 3 லேப் நம்மளால என்ன பண்ண முடியும், எடுத்துக்கிற முடியும். ஜஸ்ட் அதுக்கு நம்மட்ட இருக்க வேண்டியது ஸ்கில் பில்டர். ஓகேங்களா? ஸ்கில் பில்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது AWS ஓட சர்டிஃபிகேஷன் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. இல்ல பண்ணணும்னு நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களா? அந்த அமேசான் அக்கவுண்ட் தான் சொல்றாங்க. அந்த அமேசான் அக்கவுண்ட்ட வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 லேபையும் கம்மிங் ஆகஸ்ட் 15த் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீயா எடுத்துக்கிறதுக்கு, ஒரு AWS நீங்க வந்து ஒரு பிகினரா இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த அ பில்டர் லேப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிங்க்க நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகே, நாம இன்னைக்கு பார்த்த இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.